தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். மூவியல் ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய் ஆவியினால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்பொடியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதர் ஆனதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய புனிதர் புனித ஜெர்மேன் கூசேன். 1579 1601. இவளுடைய பெற்றோர் ஏழை குடியானவர்கள். இவர்களது கை வளையத்திலிருந்து இவர் நோயினால் வேதனைப்பட்டு வந்தாள். இவள் குழந்தையாக இருக்கும் பொழுது இவளுடைய தாய் இறந்தாள். தந்தை மறுமணம் முடித்தார். மாற்றாந்தாய் இவளை கொடுமையாக நடத்தினாள். இவளை வெளியேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். இவளோ தாழ்ச்சி மிகுந்தவள், பொறுமைசாலி. துன்பத்தை எல்லாம் சகித்து வர கடவுள் இவளுக்கு சன்மானம் அளித்தார். தமது புரசனத்தை இவள் உணரச் செய்தார். திவ்ய நற்கனை மீது, தேவதாய் மீது இவளுக்கு மிகுந்த பக்தி கொண்டிருந்தாள். ஜெர்மேன் அம்மாள் கிராமத்தில் சிறுவர் சிறுமிகளை சேர்த்து இயேசுவையும் மரியாளையும் நேசிக்க அவர்களுக்கு கற்பித்தார். அவர்களுக்கு கிடைத்த சொற்ப உணவிலும் மீதம் பிடித்து தன்னை விட சங்கடப்பட்ட சிறுவர்களுக்கு கொடுப்பார். அருகில் இருந்த பட்டணங்களில் வாழ்ந்து வந்த விரோதிகள் செய்து வந்த வேத துரோகங்களுக்கு பரிகாரமாக இவள் கடும் தவ முயற்சி செய்து வந்தாள். இறுதியாக அவள் புனித என மக்கள் அறிய வந்தார்கள். 22வது வயதில் அவள் இறந்தாள். சிந்தனை: நமக்கு துன்பம் வரும்போது நம்மை விட அதிக துன்பப்படுகிறவர்களை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்வோம். ஜெபம். இயேசுவே, உம்மை போல் நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கச் செய்யும். ஆமேன். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு
ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாய் இருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதேயும். திருப்பாடல்கள் 26 இறைவசனங்கள் 7 மற்றும் 9. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் நம் ஆயர் தந்தையினுடைய கருத்துகளுக்காகவும் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் பரிபூர்ண உடல் சுகம் பெறவும், நோய் தொற்றினால் இறைவனடி சேர்ந்தவர்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் நீதியை விரும்புகின்றவர்களாய், அதை நிலைநாட்டுவதில் ஆர்வம் கொண்டவர்களாய் இருக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி சமாரிய அரசன் ஆகாபை குறித்தும் நாபோத்தை குறித்தும், நாபோத்தின் உடைமையை தன்னுடைய உடைமையாய் மாற்றிக்கொள்ள ஆகாபு எடுத்த முன்னெடுப்புகளை குறித்தும், கிடைக்காது என்கின்ற சூழல் ஏற்பட்ட பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்தவனுக்கு தீமை செய்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்த அவருடைய மனைவி இசபேல் குறித்தும் இழிமனிதரை குறித்தும் இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. நீதி வழுவாத கடவுள் ஏழைகளின் பால் இருப்பார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாய் எடுத்து ஏம்புகிறது. நம்முடைய கடவுள் நீதியை நிலைநாட்டுகின்ற கடவுள். நம்முடைய வழக்காறு சொல்லுகின்றது, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போல கடவுள் தன்னுடைய நீதியை நிலைநாட்ட காலம் எடுத்து கொண்டாலும் அதை கட்டாயம் செய்வார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் நமக்கு வெளிப்படுத்தி, கடவுளின் நீதி தீர்ப்பு மீதான அச்சம் நம்மில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு புண்ணிய பாடத்தையும் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இதை சிந்தையில் தாங்கியவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். பழைய ஏற்பாட்டினுடைய கோட்பாடுகளை மேற்கோள் காட்டி, நீங்கள் தீமையை எதிர்க்கின்றவர்களாய் மட்டுமிருங்கள், அதை எதிர்த்து போராடுகின்றவர்களாய் உங்களை மாற்றுகின்ற சூழலில் அது விளைவிக்கும் சவால்களையும் எதிர்கொள்ள உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாய் இயேசு நமக்கு பாடம் புகட்டுகின்றார். இந்த சிந்தனைகளை தாங்கியவர்களாய் பரிசுத்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும்
உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தை 1 முதல் 16 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலின் சமராகிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்து விடு. அதற்கு பதிலாய் அதை விட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாயாரின் உரிமை சொத்து நான் உனக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாயாரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்றும் இஸ்ரேலாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பி கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசாபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கின்றீர்? ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கு வெள்ளியாக கொடுத்து விடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றான். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசாபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசனாகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திரு, உணவருந்தி மகிழ்வாய் இரு. ஏனெனில் நீ இஸ்ரேல் நாபோத்திடம் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைப்பேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்திடம் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயிர்க்குடி மக்களுக்கும் அனுப்பினான். அம்மடலில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழிமனிதர் இல்லாதபடி ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவன் வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயிர்க்குடி மக்களும் ஈசாபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதிய இருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழி மனிதர் இருவரும் வந்து நாபோத்திடம் எதிரே உட்கார்ந்தனர். அப்போது அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினான். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசாபேலுக்கு செய்தி அனுப்பினார். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசாபேல் கேட்டவுடன் அவள் ஆகாயை நோக்கி, நீ எழுந்து சென்று இஸ்ரேலாகிய நாபோத்துக்கு உனக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு
இஸ்ரேலாகிய நாபோத்தை திராட்சை தோட்டத்தை உரிமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில் பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தாருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கொஞ்சம் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணமிக்கவர் உன் கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். தீக்கிளைக்கும் அரசனையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுகின்றீர். கொலை வெறியரை வஞ்சரை அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 38 42 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்கினியவர்களே, நம்மை சுற்றி பல நூறு சமூக விரோத செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி அநியாயங்களும் அக்கிரமங்களும் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. நடைபெறுகின்ற சமூக விரோத செயல்களை அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான செயல்களை அல்லது அந்த சமூகம் பொருளாதாரத்தில் அல்லது அதிகாரத்தில் அல்லது படிப்பறிவில் பின்தங்கி இருக்கிறது என்பதற்காக அவர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற வன்முறைகளை குறித்தெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த சமூக விரோத செயல்களை வாசிக்கின்ற பொழுதோ பார்க்கின்ற பொழுதோ நாம் எத்தகைய மனநிலையில் இருக்கிறோம் என்பதை ஒரு முறை நாம் சோதித்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். பல வேளைகளில் அந்த சமூக விரோத செயலுக்கும் வன்முறைக்கும் மனிதாபிமானமற்ற செயலுக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்பது போல் வேறு திசையை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். அல்லது இவர்களுக்கு இப்படி நடந்துவிட்டது, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை, அரசு என்ன செய்கிறது என்று புலம்பிவிட்டு இன்னொரு திசையில் பயணிக்கின்றோம். இதுதான் நம்முடைய அன்றாட செயல்பாடாக இருக்கிறது. ஆயினும் இத்தகைய செயல்களை கண்டு வெகுண்டெழுந்து தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களை கண்டு நாம் சொல்லுகின்றோம், ஒருவேளை அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் அல்லது அரசியல் ஆதாயம் தேடுகின்றார்கள் என்கின்ற ஒரு கமெண்ட்டை பதிவு செய்துவிட்டு நாம் கடந்து செல்கின்றோம். ஒருவேளை அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு நேரியதாக இருந்தால்
நாமும் அவர்களோடு சேர்ந்து போராட வேண்டும். சமூக விரோத செயலை நாம் கண்டிக்க வேண்டும், நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற முன்னெடுப்பில் ஒருவேளை நாம் கைகோர்த்திட அவர்களோடு நாம் செல்லுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அன்புக்குரியவர்களே, இவையெல்லாம் பொதுவாக நான் மேற்கோள் காட்டுகின்ற செய்திகள். நம்முடைய இந்த பொது முடக்கம் ஏற்பட்ட பிறகு நடந்த உலகளாவிய செய்திகள் அல்லது தேசிய அளவிலான செய்திகள் அல்லது நம்முடைய மாநில அளவிலான செய்திகளை எல்லாம் நாம் வாசித்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒருபுறம் நோய் தொற்று, அது ஏற்படுத்திய பாதிப்பு, பொருளாதார பின்னடைவு, அன்றாட சாமானிய மக்களுடைய பரிதாப நிலை, வறட்சி, வறுமை, இவற்றையெல்லாம் கண்டு எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஆயிரம் நல்ல உள்ளங்கள் ஒருபுறம். இவர்களை பற்றி நமக்கென்ன வேண்டியிருக்கிறது? அவர்கள் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? நோய் தொற்றை கொண்டு அரசியல் செய்யலாமா? இந்த கொள்ளை நோய் காலத்திலும் கொள்ளை அடிக்கலாமா என்கின்ற கண்ணோட்டத்தில் அல்லது மனநிலையில் ஒரு குழுவினர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இன்றைய இறைவார்த்தை ஒளியினுடைய பின்னணியில் தியானிக்க இன்று நமக்கான அழைப்பு கொடுக்கப்படுவதாய் நான் உணர்கின்றேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. முகப்பிலே நான் குறிப்பிட்டது போல சமாரியா அரசன் ஆகாபை குறித்தும் அவனுடைய மனைவி இசபேல் குறித்தும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த நாபோத் என்கின்ற ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதனை குறித்தும் அவனுக்கு எதிராக தூண்டி எழுப்பப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்தும் இழி மனிதரை குறித்தும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு செய்தியை கொடுத்தது. சுருங்க நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். சமாரியா பகுதியினுடைய அரசன் ஆகாபு. இன்று எப்படி அரசு ஒரு தேசத்தினுடைய எல்லாம் அரசுக்கு சொந்தம், அரசுக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறதோ, இதை நாம் கண்டிருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய கதிராமங்கலம் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது நெடுவாசல் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது 8 வழி சாலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், இந்த எல்லா இடங்களிலும் அதிகாரம் கொண்டிருக்கின்ற அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய விளைநிலங்களை அல்லது மக்களுடைய நிலங்களை கையகப்படுத்த முயற்சி செய்தது. பெற்றுக்கொண்ட செய்தி என்ன? அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, பொது சேவைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். இயற்கை அழிபடுகிறது என்றோ அல்லது ஏழை விவசாயிகளுடைய நிலம் பறிக்கப்படுகிறதோ என்றோ அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்களுடைய எண்ணமெல்லாம் அவர்கள் எதை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முன்னெடுத்தார்களோ அதை முன் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காகவும் குறிக்கோளாகவும் இருந்தது. அப்படித்தான் இந்த சமாரியாவினுடைய அரசன் ஆகாபுக்கு சமாரியா முழுவதும் சொந்தமாயிருந்தது. அவன் அரண்மனையில் இருந்தான் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவனுடைய தேவைக்கு அதிகமாகவே அவனிடம் சொத்து இருந்தது. ஆயினும் ஒரு ஏழையினுடைய நிலத்தை அபகரிக்க ஒரு உயர் பதவியில் இருந்த அரசன் ஆசை கொள்ளுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஆசை பேராசையாய் மாறுகிறது. இருப்பதில் மகிழாத மனம் கொண்டவனாய் ஆகாப்பு என்று நமக்கு சித்தரிக்கப்படுகின்றான். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற முனைப்பில் செயல்பட்டவன் எத்தகைய நிலைக்கு செல்லுகின்றான்? அதை அடையும் பொருட்டு அவனை கொலை செய்யும் அளவுக்கு இந்த ஆகாபினுடைய மனநிலை அவனை உந்தி தள்ளுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை இதுவாக இருக்கிறது: பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக. அவனுக்கும் அந்த கட்டளை நன்றாகவே தெரிந்திருக்கும், அவனுடைய மனைவிக்கும் அது நன்றாக தெரிந்திருக்கும். இருப்பினும் கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக அவன் செயல்பட முயற்சிக்கின்றான். அதனுடைய நீட்சியை நாம் நாளைய மறுதினம் தியானிக்கவிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இருப்பதில் மகிழ்கின்ற மனநிலையை நாம் கொண்டிருக்கின்றோமா? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்களே, அத்தகைய மனநிலையை நாம் கொண்டிருக்கின்றோமா?
தன்னுடைய கணவன் அல்லது அரசன் இப்படி வருத்தத்தோடு முகவாட்டத்தோடு உண்ணாமல் இருக்கின்றானே என்பதை அறிந்து ஏன் இப்படி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவனுடைய கொடும் செயலுக்கு துணை போகின்ற அவனுடைய மனைவினுடைய மனநிலை கூட நம்மில் பெரும்பாலோருக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அத்தகைய இழி மனநிலை இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்றது. அவள் எத்தகைய கொடுமைகளை செய்கின்றாள் பாருங்கள். அரசனை மகிழ்விக்க வேண்டும், அரசன் மனநோகாமல் இருக்க வேண்டும், அதற்காக எதையும் விலையாக கொடுப்பதற்கு அவள் தன்னை தயார்படுத்தி கொள்ளுகின்றாள். எனவே அவள் ஒரு திட்டம் திட்டுகின்றாள். கடவுளுடைய கட்டளைக்கு எதிரான திட்டமாக அது அமைகிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற சில மனிதர்களை அவள் விலைக்கு வாங்குகின்றாள். அரசி சொல்லிவிட்டால் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்தினரும் நீதியை வழுவவிட்டு அநீதியோடு தங்களை சேர்த்து கொள்ளுகின்றார்கள். விளைவு ஒரு ஏழையை கொலை செய்கின்ற அளவுக்கு அவர்களை இட்டு செல்லுகின்றது. அன்புக்குரியவர்களை, ஆசை இருக்கலாம், ஆனால் ஆசை பேராசையாய் மாறிவிடாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதையே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று, பொருளாதார நெருக்கடி, ஏழை மக்கள், சாதாரண மக்கள், அன்றாட காட்சிகள், இன்றைக்கு வேலைக்கு சென்றால்தான் அடுப்பில் உணவு இருக்கும் என்கின்ற நிலையில் வாடுகின்ற பல கோடி மக்கள் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய பிரதிநிதிகளாய் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் என்று சொத்து சேர்த்து வைப்பதில்தான் அதீத கவனம் செலுத்துகின்றார்கள். நன்றாக வேலை செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அங்கீகரிக்கின்றோம், அவர்களை பாராட்டுகின்றோம். ஆனால் மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் இருப்போம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இந்த கொள்ளை நோய் காலத்தில் மக்களின் பிரதிநிதிகளாய் இருக்கிறார்கள்? அரசன் என்பவன் மக்களுக்கான பிரதிநிதி. என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது அந்தந்த சமூகத்தினுடைய பதவியில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய, பணியாற்ற, அவர்களை காப்பாற்ற, வழிநடத்த, பராமரிக்க, பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தங்களுடைய கடமைகளை, பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்றார்களா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்புக்குரிய இவர்களுக்காக ஜெபிக்க கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக பார்க்கின்றேன். இதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய நற்செய்தியும் அமைகிறது. இயேசுனுடைய மலைப்பொழியினுடைய தொடர்ச்சி பகுதிகளாகவே இன்றைய பகுதிகளை நாம் தியானிக்கின்றோம். இயேசு இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி மோசேயினுடைய சட்டத்தை அல்லது பழைய இஸ்ரேல் மக்களுடைய சட்டத்தை மேற்கோள் காட்டி, நீங்கள் அப்படி இருக்காதீர்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நம்முடைய காந்தி சொல்லுவாரே, இந்த கோட்பாடை அல்லது இந்த சட்டத்தை நாம் பின்பற்ற முயற்சி செய்தால் உலகில் கண்ணில்லாதவர்களும் குருடர்களும் பல்லில்லாதவர்களும் தான் அநேகர் இருப்பார்கள். எனவே தான் இந்த பகுதி நம்முடைய தேசத்தந்தை காந்தியை அதிகமாய் ஈர்த்தது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை சரிதை கூட சொல்லுகிறது. மலைப்பொழிவு அவருக்கு மிகவும் பிடித்த பகுதி என்று சொல்லப்படுது. காரணம், இங்கு இயேசு இந்த சமூகத்திற்கான, ஒரு தேசத்திற்கான, ஒரு உலகத்திற்கான அர்த்தமுள்ள செய்திகளை பதிவு செய்தார். எனவே எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகின்றார். இயேசு சொல்லுகிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இயேசு அங்குதான் ஒரு புதிய வாழ்வியலுக்கான செய்தியையும் புதிய வாழ்க்கை முறைக்கான செய்தியையும் இயேசு அழுத்தமாய் சொல்லுகின்றார். தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், உங்களை அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள், உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். யூ ஜஸ்ட் லீவ் இட் எவ்ரிதிங் பிகாஸ் த காட் வில் டேக் கேர். யூ ட்ரஸ்ட் இன் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய பராமரிப்பில் உங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் செய்வார். நான் முன்பு சொன்னேனே, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அன்புக்குரியவர்கள், ஒருவேளை நமக்கு எதிராக தீமை தொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தீமையையும் தீமை செய்பவனையும் கடவுளுடைய திருப்பாதத்திற்கு கொண்டு போய் வைத்து ஜெபிப்போம். கடவுளே அவர்களை மாற்றும், அவர்களுக்குள் இறங்கும், ஒரு புதிய மனிதனாய் அவர்கள் உருவாக அவர்களுக்கு உமது வல்லமையை தாரும், ஆவியை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்பது இயேசுவினுடைய அறைகூவல் என்று சொன்னால் அதை நாம் செய்திட நமக்கான அழைப்பு இருக்கிறது என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. ஆகாபு கொலை செய்யப்பட்டான். அவனுக்கு எதிராக
ஏற்பட்ட அந்த அநீதியை அவனால் எதிர்த்து போராட முடியாத சூழலில் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றான். கடவுள் என்ன செய்கிறார் என்பதை வரும் நாட்களில் நாம் வாசிக்கவிருக்கின்ற முதல் வாசக பகுதிகள் நமக்கு சொல்லவிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை, கடவுள் என்று நமக்கு தருகின்ற இந்த அற்புதமான சிந்தனையை உள்வாங்கி கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருக்க அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தவர்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். முத நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பிள்ளையான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிரம்பிய கிணத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பிள்ளையான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணை உன் வடிவல்ல
அல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன், ஒளிவுண்டு வாழும் மலர் போலாவே, மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன், அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். திருப்பாடல்கள் 26 இறைவசனம் 4. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல உமது அருள் திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
சூசை பார்ப்போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திரு குடும்பம் சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திரு குடும்பம் நேர்மையின் இலக்கணம் சூசை தூய்மையின் பிறப்பிடம் மரியா இருவரின் மகனாய் இறைவனின் சுதனாய் உலகினில் வாழ்ந்தவர் இயேசு இறைவாழினை தந்தவர் இயேசு சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திரு குடும்பம் மண்ணோர் விண்ணோர் புகழ்ந்தேற்றும் இந்நாள் எந்நாள் பார்ப்போற்றும் மண்ணோர் விண்ணோர் புகழ்ந்தேற்றும் இந்நாள் எந்நாள் பார்ப்போற்றும் பாசமும் நேசமும் நிறைந்திருக்கும் பரிவன்புடனே வாழ்ந்திருக்கும் பாசமும் நேசமும் நிறைந்திருக்கும் பரிவன்புடனே வாழ்ந்திருக்கும் நன்மையின் இருப்பிடம் இறை குடும்பம் முன்மாதிரியானது திரு குடும்பம் சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திரு குடும்பம் இறைவனின் திருவுளமே